إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. இன்றைய தினம் நாம் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சூறாவில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தையும் அதில் உள்ள படிப்பினைகளையும் அவதானிக்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபீல் என்கிற சூறாவிலே அத்தியாயத்திலே ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் பல படிப்பினைகளை கொண்டதாக அந்த சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அந்த சூறா இறங்குவதற்கு அல்லது அந்த சூறாவிலே சொல்லப்படுகின்ற பல படிப்பினைகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் அந்த சூறா பேசுகின்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அதனுடைய படிப்பினைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா யானை படையை, உங்களுடைய இரட்சகர் யானை படையை என்ன செய்தார் என்பதை நீ பார்க்கவில்லையா? அதன் மீது அல்லாஹ் தஆலா அவாமி என்று சொல்லக்கூடிய சிறிய பறவைகளை அனுப்பினான். அந்த பறவைகள் சுடப்பட்ட கற்களால் அந்த யானை படையின் மீது எறிந்தது. அந்த யானை படை சப்பி துப்பப்பட்ட வைக்கோல் போன்று அல்லது மென்று துப்பப்பட்ட பொருளை போன்று மாறிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் மக்கா என்பது கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடம். கஅபத்துல்லா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால் அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இடம் என்றும் ஒரு வரலாறு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால் அவருடைய மகன் இஸ்மாயில் இருவரும் சேர்ந்து கட்டிய ஒரு இடம் என்ற வரலாறும் இருக்கிறது. ஆக மொத்தத்திலே அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இறை இல்லமாகிய அந்த கஅபத்துல்லா அமைந்திருக்கின்ற நகரம் மக்கா நகரம். இது பல பெயர்களால் குர்ஆனிலே அழைக்கப்படுகிறது. உம்முல் குரா என்ற பெயரிலே சொல்லப்படுகிறது. மக்கா என்பதை போல பக்கா என்றும் சொல்லப்படுகிறது. பக்கா என்றும் இந்த மக்கமா நகரம் அழைக்கப்படுகிறது. இந்த மக்கமா நகரத்திலே இருக்கின்ற கஅபத்துல்லா நாம் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுவதற்காக முன்னோக்குகின்ற இடம். அல்லாஹு தஆலாவினால் கௌரவிக்கப்பட்ட, அவனினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக கஅபத்துல்லா அமைந்திருக்கிறது. இந்த கஅபத்துல்லாவுக்கு எதிராகத்தான் கடைசி காலத்திலே போராட்டம் நடக்கும். 2 தடவைகள் கஅபத்துல்லாவை உடைப்பதற்காக படை நடத்தி செல்லப்படுகிற நேரம் அவை பூமியிலே சுரிவாங்கப்படும். 3வது தடவை அவர்கள் கஅபத்துல்லாவை உடைப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
கஅபத்துல்லாவை உடைக்கின்றவன் எப்படி இருப்பான், அவனுடைய கால் எப்படி இருக்கும் என்கிற அடையாளங்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கஅபத்துல்லாவை பராமரிக்கின்ற பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னர் குறைஷியர்கள் செய்து வந்தார். குறைஷியர்கள் மக்காவிலே மிக கௌரவமான ஒரு கூட்டம். எங்களுக்கு தெரியும், அரேபியர்களுக்கு மத்தியிலே இந்த கோத்திரங்கள் இருக்கிறது, பல கோத்திரங்கள் இருக்கிறது. அதிலே மக்காவில் மிகவும் முக்கியமான ஒரு கோத்திரம் தான் குறைஷி கோத்திரம் என்பது. இந்த குறைஷி கோத்திரத்தினுடைய பரம்பரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்களாக குறைஷியர்கள் தங்களை அழைத்துக் கொள்கிறார். பொதுவாக இந்த அரேபியர்கள்ட்ட பரம்பரையில கூடுதலான முக்கியத்துவம் செலுத்துவார். இப்ப இருக்கிற ஒரு அரபியை நீங்க பிடிச்சி உங்களோட பரம்பரையை சொல்லுங்கன்னா அவரோட பரம்பரையை முழுக்க சொல்லுவார். நம்மள்கிட்ட உங்களோட வாப்பாட பேர் என்னன்னு கேட்டாலும் கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கும். வாப்பாட பேர் தெரியும், வாப்பாட அவரோட வாப்பாட பேர் 2 தலைமுறைக்கு அங்கால எங்களுக்கு அது ஓடாது. நாங்கள் அதில் பெருசா கவனம் செலுத்துறது. அரேபியர்களை பொறுத்தவரையில பரம்பரையில கூடுதலாக என்ன செய்வாங்க, கவனம் செலுத்துவார்கள். இந்த பேர் அப்படியே அவங்களுக்கு இருக்கு. அவங்க இன்னொரு லேசான வேலை செய்வாங்க, என்னென்றால் தன்னை வாப்பாட பேரை தன்னை பிள்ளைக்கு வைப்பாங்க. அப்ப அந்த பேர் என்ன செய்யும், மாறி மாறி ரொட்டேஷன்ல இருக்கும், மாறாது. பேர் அழியாம அப்படியே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையை நாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் தேடினால் இந்த பரம்பரை அப்படியே இருக்கு, இந்த பேர்கள் அப்படியே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்போ குறைஷியர்களையும் மிக முக்கியமான கோத்திரம், அதுல இருந்து பிரிந்தவர்கள் பனு ஹாஷிம்ல இருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். இப்போ குறைஷியர்கள் காபாவை பாதுகாக்கின்ற பணியை செய்ததோட காபாவை வருடம் ஹஜ்ஜி செய்வதற்காக வருபவர்களுக்கு ஜம்சம் நீர் புகட்டுகின்ற பொறுப்பும் குறைஷியர்களிடம்தான் இருந்தது. அபூஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கப்பட்ட நேரம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, முஹம்மது உண்மையாளர் என்பது எனக்கு தெரியும். அபூஜஹல் சொல்லக்கூடிய விஷயம், முஹம்மது உண்மையாளர் என்பது எனக்கு தெரியும். ஆனா மக்காவோட பராமரிப்பும் அவங்களோட பரம்பரைக்கு தான், ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கறதும் அவங்களோட பரம்பரை தான், இறுதி நபியும் அவங்களோட பரம்பரைக்கு நம்ம கொடுத்தா நம்மளுக்கு என்ன மிஞ்ச போகுது, அதனால அவரை ஏற்றுக்கொள்ள இல்லாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பனு ஹாஷிம் கோத்திரத்தாரிலிருந்து வந்தார். இவங்க குறைஷியர்கள் மக்காவை பரிபாலித்துக் கொண்டிருந்தார்கள், காபத்துல்லாவை பரிபாலித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னர் அறியாமை காலத்திலும் ஹஜ்ஜி நடந்து கொண்டுதான் இருந்தது. ஹஜ்ஜி நிக்கவில்லை, வருடம் ஹஜ்ஜி நடந்து கொண்டுதான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சில மாற்றங்களை செய்தார். ஹஜ்ஜி வருஷம் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஹஜ்ஜிற்காக மக்கள் காபத்துல்லாவிலே ஒன்று சேர்வது பலருக்கும் ஒரு பொறாமையை உருவாக்கிச்சு. எல்லாரும் எல்லா இடத்துல இருந்து மக்காவுக்கு தானே வராங்க, காபத்துல்லாவுக்கு தானே வராங்க. உலகத்துல இருந்து எல்லாரும் காபத்துல்லாவுக்கு வராங்க. அதாவது காபத்துல்லா பிரபல்யம் அடையுது, மக்கா பிரபல்யம் அடையுது, மக்காவில் இருக்கிற மக்கள் பிரபல்யம் அடைகிறார்கள், மக்காவில் பிசினஸ் நல்லா போகுது, அங்க எல்லாரும் வாரத்தினால இது நம்ம விடக்கூடாது, இந்த வாராக்கள் எல்லாரும் என்னன்னா வேறொரு பக்கம் திருப்பணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, முயற்சி செய்யறாங்க. வரலாறுல இப்படி நடந்திருக்கிறது. ஷியாக்கள்ல கராமிதா என்று சொல்லக்கூடிய ஒரு குழு, அவங்கள மன்னர் காபத்துல்லா மாதிரி ஒன்று உருவாக்கி கொண்டு காபத்துல்லாவை உடைச்சி அதை தரமாட்டமாக்கிட்டு அங்க ஹஜ்ஜி செய்ய சொல்லி மக்களை எல்லாம் என்ன செய்தாங்க, வற்புறுத்தினாங்க. அப்ப இந்த காபத்துல்லாவுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்ப இது அவர்களுக்குள்ள ஒரு பொறாமையையும் ஒரு என்ன ஒரு அபகீர்த்தியை தங்களுக்கு ஏற்படுத்துவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். குறைஷியர்கள் தான் உயர்வான கோத்திரம்ங்கிறது எல்லாராலும் என்ன செய்யப்படுகிறது, உணரப்படுகிறது. இது பிள்ளை மற்றவர்கள் நினைக்கிறார்கள். அதனால யமன் பிரதேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அப்ரஹா என்று சொல்லக்கூடிய அப்ரஹத்துல் அஷ்ரம் என்பது அவனுடைய பேர்.
ஆபிரஹா என்கிறவர் என்ன செய்யறான் என்றால் சன்ஆவுல ஒரு பெரும் கோயிலை கட்டார். யமன்ல சன்ஆல முக்கியமான ஒரு பகுதி, அந்த பகுதியில ஒரு பெரும் கோயிலை கட்டுறார். கோயிலை கட்டிட்டு இனி காபத்துல்லாவுக்கு யாரும் போகக்கூடாது, இங்கதான் என்ன செய்யணும், மக்காவுக்கு யாரும் வரக்கூடாது, ஹஜ்ஜுக்காக சன்ஆவுக்கு தான் வரணும், யமனுக்கு தான் வரணும் என்று அவன் அழைப்பு விடுக்கிறான். அரேபியர்களுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனா யாரும் அதை உள்வாங்க, யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காபத்துல்லாவுக்கு தான் அவங்க போறாங்க, எல்லாரும் மக்காவுக்கு தான் போறாங்க. இது அவனுக்கு கோபத்தை அதிகரிக்கிறது. அது மாத்திரமில்லாம சிலர் அவனுடைய கோயிலை கொச்சைப்படுத்துறாங்க, அவனுடைய கோயிலை அசிங்கப்படுத்துறாங்க. காபத்துல்லா மாதிரியா இருக்குது, மக்கா மாதிரியா இருக்கு அப்படின்னு அசிங்கப்படுத்துகிறார். அது அவனுக்கு இன்னும் கோபத்தை தூண்டுகிறது. அப்ப அவன் சொல்றான், கண்டிப்பாக ஒரு காலத்துல இந்த காபாவை நான் உடைப்பேன், உடைச்சிட்டு காபாவை இல்லாமாக்குவேன், சன்ஆவுக்கு தான் நீங்க எல்லாரும் ஹஜ்ஜு செய்ய வர வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், ஒரு சவாலை விடுகிறான். விட்டுட்டு அவன் காபத்துல்லாவை உடைக்க போறதுக்கான படையை தயார் செய்கிறான். நீண்ட காலமாக ஒரு படை தயார் செய்யப்படுகிறது, ஒரு பெரும் யானை படை தயார் செய்யப்படுகிறது. இந்த யானைகளை கூட்டி செல்வதற்கென்று ஒரு யானை பிரத்யேகமாக தயார் செய்யப்படுகிறது. அதற்கு மஹ்மூத் என்று பெயர். வரலாற்றில் அதற்கு மஹ்மூத் என்று சொல்கிறார். அது அந்த யானைப்படையை அழைத்து செல்லக்கூடிய பிரதானமான யானையாக பயிற்றுவிக்கப்படுகிறது. மடுவதற்கு மாடு கொண்டு வரக்குள்ள இடவன் என்று சொல்லி கொண்டு வருவார். மாடு சும்மா விட்டா மடுவதுக்கு வராது, காட்டில் எடுக்கிற மாட்டை ஊருக்கு கொண்டு வரையலாம். என்ன செய்வாங்க, இங்கிருந்து பழக்கப்பட்ட ஒரு இடனை கொண்டு போய் அந்த மாட்டோட கட்டுவாங்க. அவர் ஒரு பக்கம் போயினா அது இழுத்து கொண்டாந்து மடுவத்தில் விடும், அல்லது எங்கே கொண்டு வரப்போ அங்கே விடும். அப்படி மிருக ஜாதியில் அழைச்சி போகிறது அப்படி செய்வாங்க. அது மாதிரி ஆடு வளர்க்குற ஆட்களும் அந்த மாதிரி ஒரு ஆட்டை பயிற்றுவிப்பாங்க, அல்லது ஓனாயோட பயிற்றுவிப்பாங்க. ஏன்னா அந்த ஆடுகளை கூட்டிட்டு போய் வாரது பெஸ்டா அதுதான் போகும், அதுக்கு பின்னால மற்றதெல்லாம் என்ன செய்யும், போகும். அப்ப இந்த யானை மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய யானையை அவன் அதுக்காக பயிற்றுவிக்கிறான். அதனுடைய தலைமையில அந்த யானை படை பயிற்றுவிக்கப்படுகிறது. யானை படைங்கிறது சும்மா தேசா பாலைவனத்துல நினைச்சு பார்க்க இயலாத ஒரு விஷயம். பாலைவனத்துல இல்லாத மிருகம் என்னது? யானை. யானை பாலைவனத்துல வாழாது. பாலைவனத்துல யானையால வாழ முடியாது. யானைக்கு ஒரு நாளைக்கு மிக அதிகமான உணவு தேவை. பாலைவனத்துல அந்த அளவுக்கு உணவு இல்லை. காட்டில் இருக்கிற உணவு காணாண்டுதான் நம்மளோட ஊருக்கே எல்லாம் என்ன செய்யுது, யானை இப்ப வருது. இப்ப யானைக்கு நிறைய உணவு தேவை ஒரு நாளைக்கு. அது இலைகுலையில தின்றதுக்கு பாலைவனத்துல எதுவும் கிடையாது, அதனால நடக்கவும் முடியாது. அப்ப பாலைவனத்துல யானைங்கிறது யோசிச்சு பார்க்க இல்லாத ஒரு விஷயம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபா மலையில ஏறி தனக்கு நபித்துவம் கிடைச்ச உடனே மக்காவுல இருந்த கோத்திரங்களை எல்லாம் அழைச்சி அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்காக ஒரு யானைப்படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டாங்க. படை வருகிறது என்று சொன்னா நம்புவீங்களான்னு கேட்கல, யானைப்படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார். ஏனென்றால் யானைப்படைங்கிறது அபூர்வம், வராது, பாலைவனத்துல சாத்தியம் இல்லை. வருது என்று சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டாங்க. சாத்தியம் இல்லாதவங்க சொல்லித்தான் கேட்டாங்க. இந்த மக்கள் ஆம் நாங்க நம்புவோம், நீங்க பொய் சொல்லி நாங்கள் பார்க்கவில்லை, நாங்க நம்புவோம்னு சொன்னாங்க. அப்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், யானைப்படை வருவது. அதனால யாரும் எதிர்பார்க்காத ஒரு படையை ஆபிரஹா என்ன செய்தான், தயார் செய்தான். அந்த படையோடு மக்காவை நோக்கி அவர் என்ன செய்கிறார், வருகிறார். வார வழியில எதிர்பட்ட எல்லா கோத்திரங்களையும் தாக்கி கொண்டு சண்டை பிடித்து கொண்டு எல்லோரையும் அடக்கி கொண்டு வருகிறார். யாரும் முன்னுக்கு நிக்கல, யானைக்கு முன்னால, யானைப்படைக்கு முன்னால யாரும் நிக்கிறது? முதல் வால் பயிட்டு அது நேருக்கு நேர சந்திச்சு பிரச்சனை போடுறதுதான். இப்ப யானைப்படைன்னு சொல்லக்குள்ள யாரும் முன்னுக்கு நிக்கல. அப்ப அம்புட்ட கோத்திரம் எல்லாத்தையோடையும் போர் செஞ்சு அவன் வெற்றி அடைந்து கொண்டு அப்படியே என்ன செய்கிறான், வந்து கொண்டிருக்கிறான். மக்கா நெருங்கியவுடன் மக்காவுக்கு வெளியில நின்று கொண்டு தன்னுடைய வேலையாட்களை உள்ளுக்கு அனுப்பி மக்காவுக்குள்ள அனுப்பி காண்ற எல்லாத்தையும் திருட சொல்றான்.
மக்காவுக்குள்ள எதெல்லாம் காண்றீங்களோ அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடும், எதெல்லாம் காண்றீங்களோ அதெல்லாம் பிடித்து கொண்டு வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திருடர் கும்பலோட மக்காவுக்குள்ள அனுப்பும். அவர்கள் மக்காவுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் திருடிட்டு போறாங்க. அதுல கிட்டத்தட்ட காவற்றுள்ளாக அன்று பராமரித்துக் கொண்டிருந்த அப்துல் முத்தலிப் அவருடைய ஒட்டகங்கள் கிட்டத்தட்ட 200 திருடப்படுகிறது. ஒட்டகங்கள் திருடப்படுது. அப்துல் முத்தலிப் ஆபிரகாவை சந்திப்பதற்கு வருகிறார். அவரிடம் சொல்கிறார், என்னுடைய ஒட்டகங்களை உன்னுடைய படை திருடி வந்து விட்டது, அதை எடுத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் சொன்னார். ஆபிரகாம் ஆச்சரியப்படுறார், சிரிக்கார், அவரை கேவலப்படுத்தினார். நீ மட்டும் தனிய வருவதை பார்த்து நான் என்ன செய்தேன், ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு படை வந்திருக்கிறோம், யானை படையை வேற கொண்டாந்திருக்கிறோம், கவத்துள்ளாக அழிக்க போறோம் வேற அறிவிச்சுட்டு வந்திருக்கோம், இந்த தனிய வாரான்னு சொல்லி அப்துல் முத்தலிப் வந்த உடனே நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா நீ வாயை திறந்தோன்னு நான் என்னத்துக்கு வந்தானு எனக்கு போயிடுன்னு சொல்லி ஆபிரகா சொன்ன. அப்துல் முத்தலிப் வாயை திறந்த கதைச்ச உடனே அதனால நம்ம என்னமோ நினைச்சாலும் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி ஆபிரகா என்ன செய்யறான், அப்துல் முத்தலிபை கேவலப்படுத்துறான். நானே காபத்துல்லா உடைக்க வந்திருக்கேன், மக்காவினுடைய பெரும் சொத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன், வருடம் உங்களை மக்கள் மதித்து வருவதற்கான காரணத்தை இல்லாமக்கிறதுக்கு வந்திருக்கேன், நீ இந்த ஒட்டகத்தை பத்தி கழிச்சிட்டு கேவலமா இருக்கு அப்படின்னு ஆபிரகா அப்துல் முத்தலிபை பற்றி சொன்ன. அப்துல் முத்தலிப் ஒரு வார்த்தை சொன்னான், அது இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் அழியாம பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அனரப்புல் இபில், நான் ஒட்டகத்தினுடைய பராமரிப்பான், நான் ஒட்டகத்தினுடைய ரட்சகன் அல்லது ஒட்டகத்தினுடைய பராமரிப்பான். காபத்துல்லாவை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கான், காபத்துல்லாவை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ரட்சகன் இருக்கிறான், கடவுள் இருக்கான், அவன் அதை பாதுகாத்துக் கொள்வான், அதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது, என்னுடைய ஒட்டகத்தை நீ தந்துடு அப்படின்னு சொல்லி அப்துல் முத்தலிப் என்ன செய்தார் சொல்லிட்டு அப்துல் முத்தலிப் மக்காவுல இருந்த அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, யானைப்படை வந்திருக்கிறது, இதை நாங்க சமாளிக்க மாட்டோம், எங்களுக்கு தெரியும், நாங்க வீணா அவங்களோட சண்டை போட்டு சாக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எல்லாரும் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு மலைகளுக்கு பின்னால் ஒதுங்கி கொள்ளுங்கள், நீங்க ஒருத்தர் நிக்க வேணாம், அல்லாஹு தஆலா இதை பார்த்து கொள்வான், இந்த காபத்துல்லாஹ்வுடைய இரட்சகன் இதை பார்த்து கொள்வான், நீங்க எல்லாரும் நினைஞ்சிருங்க, மலைகளுக்கு பின்னால் போய் பதுங்கி கொள்ளுங்கள். அப்ப அப்துல் முத்தலிப் ஒரு நல்ல தலைவர் பாருங்க. நம்முடைய சமூகம் முன்னுக்கு போனால் சாவும் என்று தெரிஞ்சால் அந்த சமூகத்தை அனுப்பக்கூடாது, அப்புறம் நல்ல தலைவருடைய பண்பு, இந்த சமூகத்தை அனுப்பக்கூடாது. அவர் சொன்னாரு, அல்லாஹ் என்னமோ நாடுவான், இந்த காபத்துல்லாஹ்வுடைய இரட்சகன் என்னமோ நாடுவான், என்னமோ செய்வான், நாம இத வெள்ள ஏழாண்டு மட்டும் நம்மளுக்கு தெளிவா தெரியுது, நம்ம போனா சாவம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது, அதனால நீங்க யாரும் நின்றவானா, எல்லாரும் மலைகளுக்கு பின்னால ஒதுங்கி கொள்ளுங்கள், அல்லாஹ் என்ன செய்கிறான் என்பதை நாம பார்ப்போம்னு சொல்லி அப்துல் முத்தலிப் எல்லாரையும் ஒதுங்க சொல்லிட்டார். மக்காவாசி எல்லாரும் காலி, மக்காவில காபத்துல்லா சூழ யாரும் இல்லை, எல்லாரும் காலியாயிட்டார், காபத்துல்லா மட்டும்தான் இருக்கிறது. யானை படை காபத்துல்லாவை நெருங்குகிறது, யானை படையை அழைத்து அந்த மஹ்மூதுங்கிற யானை குறிப்பிட்ட ஒரு எல்லையிலே படுத்து விடுகிறது, அதுக்கு மேல அது என்ன செய்யல, நகரது, அதுக்கு அங்கால அது போகவில்லை, அப்படியே நின்று விடுகிறது. அல்லாஹு தஆலா அந்த நேரம் சிறிய பறவைகளை கற்களை சுமந்து அனுப்புகிறது, அது சுடப்பட்ட கற்களை அந்த பறவைகள் கொண்டு வருகிறது, யானை படைகளின் மீது போடுகிறது, அவர்கள் மிகுந்த காயங்களோடு சப்பி துக்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார். அந்த சம்பவம், இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தும் முகமாக அல்லாஹு தஆலா இந்த அல் ஃபீல் என்கிற அத்தியாயத்தை இறக்கி வைக்கிறார். அரேபியர்கள்ட்ட அவர்களால கற்பனை செய்ய முடியாத பெரும் விடயங்கள் நடந்தால் அதை வச்சு அவங்களோட வருடத்தை கணிப்பிடுவாங்க, அதை அந்த வருடத்துக்குரிய பேரை வச்சுருவாங்க. அப்ப யானை படை அழிக்கப்பட்டது என்பது அவர்களால கற்பனை செய்ய முடியாத விஷயம்.
காலமா திட்டமிட்டு பாலைவனத்துல யானையை பழக்கி பெரிய ஏற்பாடுகளோட யாரும் முன்னுக்கு வந்தாலும் எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி அடக்கி வந்தவன கஅபத்துல்லாஹ்க்கு முன்னால வச்சு இந்த சின்ன சின்ன கற்களை போட்டு அல்லாஹ் அழிச்சு போட்டானுங்கிறது மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதனால அந்த வருஷத்துக்கு மக்காவாசிகள் ஆமுல் ஃபீல் யானை வருடம் என்று பெயர் சூட்டினார். யானை வருடம். அந்த வருடத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார். இந்த சம்பவத்துல நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த படிப்பினைகளை நமக்கு சொல்லும் முகமாகத்தான் அது தொடர்பான ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருக்கார். அல் குர்ஆன்ல பல சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. முற்காலத்துல நடந்த பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். குர்ஆனை நிரப்புறதுக்காக சொல்லு, நிறைய படிப்பினைகள் அதில் இருக்கிறது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்றார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்றார். ஃபிரௌனுடைய சம்பவத்தை சொல்கிறார். ஹாமானுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்கிறார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்கிறார். இப்படி நிறைய சம்பவங்கள் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. இந்த சம்பவங்களில் எல்லாம் அதிகமான படிப்பினைகள் இருப்பதனால்தான் அல்லாஹ் தஆலா அவற்றை சொல்றார். சரி, இந்த யானைப்படையை அழித்ததில் என்ன படிப்பினைகளுக்கு இருக்கிறது, இந்த அத்தியாயத்துல என்ன படிப்பினை இருக்குது என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய முதலாவது விஷயம், அல்லாஹ் தஆலாவுடைய சக்திக்கு முன்னால் எதுவும் நிலைக்காது. அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றலுக்கு முன்னால நம்ம என்ன பெருசா கற்பனை பண்ணினாலும் எல்லாமே தூசுதான்ங்கிறத அல்லாஹ் தஆலா யானைப்படையை அழித்த வரலாற்றிலே எங்களுக்கு சொல்லும். பாலைவனத்துல கொண்டு வர முடியாத ஒன்று, பயிற்றுவிக்க முடியாத ஒன்று, ஒரு படையாக யானை வருகிறது. மனிதர்கள் யாரும் கற்பனை செய்ய முடியாத, அதாவது அன்றைய காலத்தில் கற்பனை செய்ய முடியாத யுத்த தந்திரங்களோடு இந்த படை நகர்த்தப்படுகிறது. ஆனா அல்லாஹ் தஆலா சிறிய கற்களை போட்டு அந்த படையை அழிக்க, சின்ன கல்லை போட்டு அல்லாஹ் படையை அழிக்க. குருவி என்ன பெரிய முக்காஞ்சி கல்லு மாதிரி பெரிய கல்லை அறிவிக்கிறது. குருவி தூக்குற கல் எப்படி? சின்ன கூழாங்கல், சின்ன கல். அந்த கல்லை தான் தூக்கிட்டு வருது. அல்லாஹ் தஆலா அந்த கல், சின்ன கல், யானைப்பட பெரிசி உண்ட பார்வையில. ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் அது பெரிது அல்ல. அல்லாஹ் தஆலாவுடைய சக்திக்கு முன்னால அது பெரிசி கிடையாது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரியதையும் அழிப்பதற்கு எவ்வளவு சிறியதையும் அவன் பயன்படுத்துவான். இது அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி. அதற்கு முன்னால எதுவும் நிலைக்காது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் மெல்லப்பட்டவர்கள் போன்று ஆகிவிட்டார்கள். அந்த கல் உளுந்த உடனே மெல்லப்பட்டவர்கள் போல, சப்பி துப்பப்பட்டவர்கள் போல அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன். அப்ப எந்த ஒரு ஆற்றலாக இருந்தாலும், எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய சக்திக்கு முன்னால் நிலைக்காது என்கிற பெரும் பாடத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த சம்பவத்தை சொல்றார். இரண்டாவது, இந்த சம்பவத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் முடிவை வைத்துத்தான் அந்த விடயத்தினுடைய பெரிதும் அந்த விடயம் தாழ்வானது என்றும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த விடயம் எவ்வளவு பெருமதியானது என்பதும் அந்த விடயம் எவ்வளவு கீழ்த்தரமானது என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது. யானைப்படை வருகிற நேரம் எல்லோருக்கும் அது பெருசா தான் இருந்துச்சு, எல்லோருக்கும் அது பெரிதா தான் இருந்துச்சு. ஆனா குருவி கல்ல போட்ட உடனே அந்த படை சிதறி சுக்குநூறா போன உடனே அல்லாஹ் தஆலா எதையும் எதை கொண்டும் அழிப்பான் என்கிற நிலைமை, என்கிற எண்ணம் எல்லோருடைய உருவானதற்கு பிறகு ஆபிரகாவை எல்லோரும் என்ன செய்தார்கள்? எள்ளி நகை ஆடினார்கள். ஆபிரகாவினுடைய முடிவு நகைப்புக்கிடமான ஒரு முடிவாக மாறிவிட்டது. அல்லாஹ் தஆலா ஆபிரகாவை அந்த கஅபத்துல்லாஹ்வுக்குள்ள வச்சு அழிக்கல, அந்த படையோட வச்சு அழிக்கல.
அவன் உணர வேண்டும், அவனுடைய தவறை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காயத்தோடு அவன் தப்பினான். காயத்தோடு அவன் தப்பி வார வழியில செத்து போனான். அப்ப எந்த ஒரு விஷயமும் அதனுடைய முடிவை வைத்துத்தான் அது எவ்வளவு சிறந்தது அல்லது பாதகமானது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ல அமாலு பிஹவாதீனி, செயற்பாடுகள் அதனுடைய இறுதி தன்மையை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. அதனுடைய இறுதி எப்படி இருந்தது என்பதை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார். அப்ப இது இந்த யானைப்படை அல்லாஹ் தஆலா அளித்ததுல எங்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது படிப்பு. மூன்றாவது இந்த சம்பவத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பின் என்னன்னா, வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ் தஆலாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறானோ, யார் அல்லாஹ் தஆலாவை நம்பினானோ அவனை அல்லாஹ் தஆலா கைவிட மாட்டான். எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் குவிந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனுக்கான விடிவை வைத்திருப்பான். அல்லாஹுவை நம்பியவர்களை அவன் கைவிடுவதில்லை என்கிற மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை இந்த சம்பவம் நமக்கு சொல்லும். அப்துல் முத்தலிப் போய் ஒட்டகத்தை கேட்கிறார். ஆபிரகாம் சிரிக்கிறான், வெள்ளி நகை ஆடுகிறான். அப்துல் முத்தலிபுடைய வார்த்தை என்ன? இந்த ஒட்டகம் என்னுடைய, காபத்துல்லா அல்லாஹு தஆலாவுடைய, யஹ்மீஹா, அது அல்லாஹு தஆலா பாதுகாப்பான், அது இந்த கையில இல்லை. காபத்துல்லாவை பாதுகாப்பதற்கு அவர் அல்லாஹ்வை நம்புகிறார். நிச்சயமா ரப்பு இந்த காபத்துல்லாவை விடமாட்டான், அவனுடைய நாட்டத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருக்கும். படை பெரிதாக இருந்தாலும், யாரும் எதிர்க்க முடியாத படையாக இருந்தாலும், அவர்களை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என்றாலும் அல்லாஹு தஆலா அந்த நம்பிக்கைக்கு கொடுத்த பரிசு அந்த படையை அவனாக அளித்தார். அல்லாஹு தஆலா குருவிகளை அனுப்பி அந்த படையை அல்லாஹு தஆலாவை நம்பியவர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், ஒரு பிரதேசத்தில் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலாவை பற்றி பிரச்சாரம் செய்யறாங்க. அவருடைய தூதர் நான் என்று பிரச்சாரம் செய்கிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஒரு தண்டனை வர இருக்கிறது என்பதை எச்சரிக்கிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கோபமடைந்து ஒரு நதிக்கரை பக்கமாக செல்கிறார். பெரிய ஒரு மீன் அவரை விழுங்கிக் கொள்கிறார். மீனுடைய வயிற்றில் இருக்கும் போது நான் செய்தது தவறு என்பதை அவர் உணர்கிறார். அல்லாஹு தஆலாவிடம் தௌபா செய்கிறார். உன்னையே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹு தஆலா மீனினுடைய வயிற்றில் அவரை உயிரோடு வைத்திருந்து அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்தே உயிரோடு அவரை வெளியாக்குகிறார். இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹு தஆலா நாடினால் முடியும். அல்லாஹு தஆலாவை நம்பியவர்களுக்கு அது சாத்தியமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகம் நெருப்பு கூட்டத்தில் தான் போட்டது. எல்லாரும் பார்க்காங்க, பெரும் நெருப்பு கூட்டம். எந்த அளவுக்கு நெருப்பு? ஒவ்வொரு வீட்டில இருந்தும் விறகு சேகரிக்கப்படுகிறது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்கு ஒவ்வொரு ஆளும் பங்காளராக இருக்கணும்ங்கிற அடிப்படையில அந்த பிராந்தியத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் விறகு சேகரிக்கப்பட்டு பெரும் நெருப்பு குண்டம் உருவாக்கப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திற்குள்ளே எரியப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹு தஆலா எனக்கு போதுமானவன், நம்பப்படுபவர்களே அவன் மிகச் சிறந்தவன் என்ற வார்த்தையை சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு சொன்னார், கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ குளிரான ஆளாகவும் சாந்தமானவனாகவும் இருந்து கொள் என்று அந்த நெருப்புக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலிருந்து உயிரோடு வெளியே வந்தார். அசாத்தியமான ஒன்றுதான், ஆனால் அல்லாஹ் நாடினால் முடியும். அல்லாஹு தஆலா அவனை நம்பியவர்களை கைவிடுவதில்லை என்பதற்கு அல் குர்ஆனிலே ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. ஃபிரௌனுடைய படை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தினரையும் துரத்தி கொண்டு வருகிறது. முன்னால் நதி குறுக்கிடுகிறது.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறது, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் பேசுனீங்க, எல்லாம் முடிஞ்சு. ஒன்று ஃபிரௌன்ட படையில அம்முடு சாவும், அல்லது இந்த முன்னுக்கு இருக்கிற நதியில விழுந்து நாம் எல்லாரும் தற்கொலை செய்யும். இதை தவிர வேற வழி நம்மளுக்கு இல்லை என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கல்லா இன்னம ரப்பி சயஹ்தீன். இல்லை, நீங்க சொல்றது பிழை. என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவானே மூசா அலைஹிஸ்ஸலாம் உறுதியா சொன்னான். அல்லாஹ் தஆலா அவருடைய தடியால அந்த நதியில அடிக்க சொன்னான். 12 பாதைகள் பிரிந்தது. கடல்ல ஒரு சின்ன கம்பால அடிச்சு 12 பாதை உருவாகுமா? சாத்தியம் இல்லை. ஆனா அல்லாஹு தஆலா நாடினால் சாத்தியமா? அல்லாஹு தஆலாவை நம்பியவர்களுக்கு அது சாத்தியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகையிலே ஒளிந்திருக்கிறார். மக்காவிலே பெரும் பரபரப்பு. நபி அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உயிரோடு அல்லது மரணிக்க வைத்தாயினும் கொலை செய்தாயினும் அவர்களை கொண்டு வருபவர்களுக்கு 100 சிவப்பு ஒட்டகங்கள் பரிசாக அறிவிக்கப்பட்டது. அந்த காலத்துல சிவப்பு ஒட்டகம்ங்கிறது மிக பெருமதியான சொத்து. 100 சிவப்பு ஒட்டகம் என்கிறது மிகப்பெரிய சொத்து. கொண்டு வருபவர்களுக்கு 100 சிவப்பு ஒட்டகம் என்று அறிவிக்கப்பட்டது. இப்ப மக்காவாசிகள் எல்லாரும் மக்களை இங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடி திரிகிறார். 2 பேரும் குகைக்குள்ளே இருக்கிறார். அந்த குகைக்கு மேலே வாகனங்களோடு மக்காவாசிகள் உலாத்துகிறார். அங்கு மிகமா போயிட்டு வந்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் மேலுக்கு நிற்கிற படையில ஒருத்தன், மேலுக்கு நிற்கிற ஆட்கள்ல ஒருத்தன் தண்ட ஒட்டகத்தினுடைய கால பாப்பானா இருந்தார் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் நிக்கான அங்க பார்த்துட்டு என்னன்னா அவங்களுக்காக குனிஞ்சான் பார்த்தான், காலை பார்த்தான், நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூபக்கரே, நம்ம 2 பேரும் இல்லை, நம்மளோட 3ஆவதாக அல்லாஹு தஆலா இருக்கிறான், நம்மளோட 3ஆவதாக அல்லாஹு தஆலா இருக்கிறான், லா தஹ்சன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த வெற்றி. மேலுக்கு நின்று மேல்மட்டமாகவே தேடிட்டு போனான். யாரும் இந்த கோயிலுக்குள்ள இறங்கணும் என்ற எண்ணமும் அவனுக்கு வரல, குனிஞ்சு பார்க்கணும் எண்ணம் கூட. மக்கா உள்ள பெருந்தொகை பரிசறிவிற்கு தேடப்படுகிறது. அந்த குகைக்குள்ள யாராவது எட்டி பார்க்கணும் எண்ணம் ஒருத்தனுக்கு வரும். ஏன்? அல்லாஹு தஆலா அந்த எண்ணத்தை கொடுக்கல, இந்த எண்ணத்தை கொடுக்கல. அடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹு தஆலாவுடைய 2 விரல்களுக்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹு தஆலா விரும்புகின்ற விதத்தில் அதை புரட்டி விடுகிறார்கள். அப்ப அந்த உள்ளத்தில் அல்லாஹு தஆலா அந்த எண்ணம் வாரத்துக்கு உடல் ஒன்று மயிரில இருந்து நாங்க சொல்லுவோம், சின்ன ஒரு ஊசலாட்டம் நடந்திருந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, எதுவும் இல்லாம காப்பாற்றப்படுகிறார். அப்ப அல்லாஹு தஆலாவை நம்பியவர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் கைவிடுவதில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த ஆபிரகாமினுடைய படை அழிக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் அடைந்து கொள்கிறோம். இந்த சம்பவத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை என்னண்டா, இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை என்னண்டா, அநியாயம் நிலைக்காது, அநியாயம் வெற்றி பெறாது. அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அவங்க தங்களை பெரிய ஆட்களாக காட்டிக்கொண்டாலும், தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக நினைத்தாலும், தாங்கள் பெரும் செல்வத்தை சேகரித்து விட்டோம் என்று நினைத்தாலும், எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்தாலும், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். கடைசியில் அவங்க தோல்வி அடைவார்கள் என்பது ஆபிரகாமினுடைய படை அழிக்கப்பட்டதுல அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை இந்த சம்பவம் எங்கள் இலங்கையிலிருந்து அநியாயமான முறையில ஆட்சி செய்தவர்கள், கொலை செய்தவர்கள், சொத்துக்களை திருடியவர்கள், அவங்களோட முடிவு என்னவாச்சு, இப்ப என்ன நடந்துட்டு என்பது
நாங்கள் அன்றாடம் செய்திகளையும் இதிலையும் பார்க்கக்கூடிய விஷயம். அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அநியாயம் ஒருபோதும் வெற்றி அடையாது. கொஞ்சம் காலம் எடுக்கும். கொஞ்சம் காலம் என்ன செய்யும்? நீர் அல்லாஹு தாலா அவரை சோதிக்கிறதுக்காக, அவருக்கு அல்லாஹு தாலா தண்டனையை பல மடங்காக கொடுக்கறதுக்காக, அவருக்கு மென்மேலும் கஷ்டத்தை கூட்டுறதுக்காக அல்லாஹு தாலா கொஞ்சம் காலம் என்ன செய்வான்? சோதிப்பான். கொஞ்சம் காலம் விடுவான். கொஞ்சம் காலம் விட்டு அல்லாஹு தாலா சொல்றான், அவர்களுக்கு அறியாத விதத்தில் அவர்களை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா அவங்களுக்கு தெரியாம அவர்களை நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். எனவே இந்த சம்பவங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வாழ்க்கை பாடம் தான், அநியாயம் எப்படி நடந்தாலும், என்ன தோற்றத்தில் அது இருந்தாலும் அது நிலைக்காது, வெற்றி பெறாது, அநியாயக்காரர்கள் தோல்வி அடைவார்கள் என்கிற இன்னும் ஒரு படிப்பினையை இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கிறது. வல்லவன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவன் சொல்கின்ற சம்பவங்களை முறையாக தெரிந்து கொண்டு அதன் படிப்பினைகளை அறிந்து நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.